சார் சார் எங்களுக்கு மெயின் தேனி, திண்டுக்கல், அதுக்கு அடுத்தது வந்து தென் சென்னை, அதுக்கு அடுத்தது வந்து கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி போன்ற உள்ளிட்ட 10 தொகுதிகள். சார் இப்போ வந்து எங்களுடைய கட்சி கொள்கைகளை வந்து நாங்கள் வந்து கீழ் மட்டத்தில் கொண்டு போயிட்டு தான் இருக்கோம். நாங்கள் கொண்டு போகிறோன்னு யாருக்கு நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு ஓட்டை பாருங்கள், அப்போ தெரியும் நாங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், எங்கள் கட்சி எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கோம் அப்போ தெரியும். சார் இன்றைக்கு இளைஞர்கள் இன்றைக்கு தவறான வழிகாட்டுதல் அனைவருமே வழிநடத்துகிறாங்க. எல்லா கட்சியுமே தான், இந்த கட்சி அந்த கட்சி நான் குறிப்பிட்டு சொல்ல தயாராக இல்லை. அப்போ இன்றைக்கு வந்து சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இளைஞர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அதற்கு அடுத்து மகளிர்கள் இருக்கிறார்கள், விவசாயிகள் இருக்கிறார்கள், நெசவாளர்கள் இருக்கிறார்கள். இவங்களை முன்னிறுத்தி நாங்கள் வந்து பயணம் செய்வதனால நாங்கள் வெற்றி வாய்ப்பு 2வது இடம் 3வது இடத்துக்கு வரது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ 33% விமனுக்கு இங்கே ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ 33% பிகாஸ் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டியில் எதுவுமே கொடுக்கல, யாருக்குமே கொடுக்கல. ஸோ அது வந்து நம்ம பார்ட்டியில் நம்ம மகளிருக்கு அது தனியாக நம்ம இது பண்ணணும், அது வந்து வி ஹாவ் டு மேக் இட் அ திங் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு டிசிஷன் எடுத்துன்னு இருக்கோம். அப்புறமா விவசாயிங்களுக்கு இப்போ 47 பேர் ஒரு தினம், ஐ மீன் எனக்கு சரியாக வரதில்லை, நான் தமிழில் நான் பேசுகிறேன். 47 பேர் விவசாயிகள் தற்கொலை பண்ணின்னு இருக்காங்க ஒரு தினக்கு. எதுக்கு பண்ணின்னு இருக்காங்க? நம்ம சரியாக அவங்களுக்கு எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுனால தானே அவங்க அப்படி பண்ணின்னு இருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் அதுக்கு அவங்களுக்கு நியூ ஐடியாலஜி எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு முறையில் அதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாக்கா அவங்க வந்து இது பண்ணிக்கிறாங்க. அப்படியே எஜுகேஷன், ஃப்ரீ எஜுகேஷன் எடுத்துக்கோங்க. இப்போ எத்தனை பேர் ப்ராப்பராக எஜுகேஷன் இல்லாமல் அவங்க எல்லாம் இப்போ என்ன பணம் இருக்கிறவங்களும் நல்லா எஜுகேஷன் பண்ணுறாங்க, பணம் இல்லாதவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ப்ராப்பராக எஜுகேஷன் இல்லை அவங்களுக்கு. ஸோ அந்த எஜுகேஷன் இல்லாதனால அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எதேதோ வேலை பண்ணுறது அது இது பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒன்று. இப்போ எம்ப்ளாய்மெண்ட், இப்போ அவ்வளோ படிச்சுக்கூட எல்லாருக்குமே எம்ப்ளாய்மெண்ட் அன்னதே கிடையாது. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் இல்லைன்னாக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிஏ படிச்சிருக்காங்க வச்சுக்கோங்க. எம்பிஏ படித்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஆட்டோ டிரைவராக போகிறாங்க. எதுக்கு? அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகல. ஸோ அந்த எம்ப்ளாய்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நம்ம நம்ம கட்சியில் அதெல்லாம் ஒரு மெயின் டார்கெட்டடாக வச்சுட்டு அதெல்லாம் நம்ம பண்ணின்னு இருக்கோம். இப்போ அப்புறமா ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆமா, இதெல்லாம் கிரவுண்ட் ஒர்க் நம்மளுக்கு 3 இயர்ஸ்ல இருந்து நடந்துன்னு இருக்கு. கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் ஃபுல் கிரவுண்ட் ஒர்க் ஆய பிறகுதான் நம்ம இந்த கட்சிக்கு என்ட்ரி ஆனது. ஆக்சுவலி என்னோட தொழில் வேற, ஆனாலும் நான் இந்த கட்சியில எதுக்கு வந்து ஜாயின் ஆனேனாக்கா எனக்கு அது புரிஞ்சுது. ஸோ இங்க வந்து நிஜமா வந்து நேசிட்டு நம்ம வேலையை பண்ணின்னு இருக்காங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே இது வந்து தெரிஞ்சுட்டு அவங்க வந்து நம்ம கூட சேர்ந்து, ஏன்னா நம்ம நாடில எல்லாமே நல்லா பண்ணணும் அப்படின்னு ஒரே ஒரு எண்ணத்துல தான் நம்ம இதெல்லாம் பண்ணின்னு இருக்கோம் சார்.